இப்ப 2002 2003 நடந்தது ஸ்பெஷல் ரிவிஷன். அது எஸ்ஐஆர் கிடையாது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லா மக்கள்கிட்டையும் வாக்காளர்கள்ட்டையும் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கேட்காதேங்க. இருக்கிறத கேட்காதேங்க, இல்லாததை கேள். ரேஷன் கார்டு எல்லாரும் வச்சிருப்பான், அப்படின்னு கேட்டுறாத, கொடுத்துருவான் எல்லாரும். அப்புறம் எல்லார் பேரையும் கேட்கணும். இந்த அரசாங்க ஊழியர்களை மட்டும் வைத்து இது நடக்காது, வாய்ப்பே கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம்ஸை நீங்க மக்கள்கிட்ட வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். நீ 30 நாளைக்குள்ள ஃபில்அப் பண்ணலைன்னு சொன்னா எந்த விதமான கேள்வியும் இல்லாம ரிஜெக்ட் பண்ணிடுவான். தப்பு தவறுமா இருந்தாலும் நோட்டீஸ் அனுப்புவான். ஏதாவது உங்களை நம்பர் கண்டுபிடிக்க முடியலையா, பரவாயில்ல, ஃபில்அப் பண்ணி போடுங்கப்பா. பீகார்ல காங்கிரஸ் படுதோல்விங்கிறா. எங்க காங்கிரஸ் படுதோல்வி? ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அங்க அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கொண்டு போறது. இப்படி பேசுறதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகள், ஆசீர்வாதங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கு. பீகார்ல ஓட்டு போடுறதுக்காக பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் 4 ரயில்ல புலம்பெயர் தொழிலாளர்களை கூட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டு கூட்டு வந்திருக்காங்க. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்கி 2 வாரங்கள் கடந்திருக்கின்றது. இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு அது தொடர்பாக பல கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. எப்படி அதை நம்ம பூர்த்தி செய்யணும், எங்க இருந்து தகவல்களை பெறணும், என்ன இந்த 4 கட்டத்துல எந்த கட்டத்தை நான் பூர்த்தி செய்யணும், இந்த மாதிரியான பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு இன்ன வரைக்கும் அந்த ஃபார்ம் கையில சேரல, வீடு மாறினவங்க எங்க போய் அந்த ஃபார்மை வாங்குறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு புறம் இந்த மக்களிடம் கொண்டு போய் இந்த ஃபார்மை எல்லாம் சேர்க்க வேண்டிய பிஎல்ஓஸ் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை. அவங்கள சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் ரொம்ப குறைவான கால அவகாசம். இந்த கால அவகாசத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்கள்கிட்டையும் போய் அந்த அப்ளிகேஷனை எங்களால் சேர்க்க முடியாது. ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் அப்படின்ற மாதிரியான கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இதுதான் பீகார்லையும் கூட பிஎல்ஓஸ் இதே கருத்தை தான் முன் வச்சாங்க. ஆனால் பீகார்ல எஸ்ஐஆரை முடிச்சு தேர்தலை நடத்தி முடிச்சு இன்னைக்கு பாஜக வெற்றி பெற்றதா அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு பிஎல்ஓஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல பிஎல்ஓஸா செயல்படக்கூடிய வருவாய்த்துறையை சேர்ந்த ஊழியர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பேசுது. என்ன நடக்குது? பிஎல்ஓ சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். பிஎல்ஓ சந்திக்கக்கூடிய பிரச்சனை, பீகார்ல அவர்கள் சந்தித்த பிரச்சனையை தான் இங்கேயும் சந்திக்கிறாங்களா? பீகாருடைய உதாரணத்துல இருந்து இது எப்படி அணுகிறது? பீகாருடைய உதாரணம் என்பது ஒரு தவறான உதாரணமா போயிடும். ஏன்னா பீகார் ஒரு தவறான முன்னுதாரணம். ஆமா. ஏன்னு கேட்டா, ஒரு கட்டத்துல 15ஆம் தேதி வரைக்கும், அந்த முதல் 15 நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் ஆதார் கார்டு கிடையாதுங்க. ஆமா. அப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 11 ஆவணங்கள் நாட்டு மக்கள் மத்தியில கிடையாது. அந்த ஆவணத்தை தேடி அலைஞ்சாங்க. கிடையாது, இருந்தா தானே அலைய முடியும். கிடையாது. அப்போ இதற்காக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடைபெறுது. அப்போ 14ஆம் தேதி தான் உச்ச நீதிமன்றம் அந்த 12வது ஆவணமாக அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுது. நிறைய தடவை சொல்லி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அது ஒரு நீண்ட யுத்தம் நடந்து அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி, அதான் நான் கூட முகநூலில் போட்டிருந்தேன், 15ஆம் தேதி சுதந்திர தின கொடையாக அங்கே நம்மளுடைய இந்த ஆதார் கார்டை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஒரு 15 நாள் போயிட்டு அங்கே 15 நாள் போயிட்டு. இப்போ மிச்சம் உள்ள நாளில் திடீர்னு ஒரு முடிவடைவதற்கு ஒரு நாள், அதாவது அந்த கட் ஆஃப் டேட் முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாலேயே ஒரு அதிசயமான நிகழ்வு. 99 விழுக்காடு நாங்கள் ஃபார்ம்களை வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. மக்கள்கிட்ட திரும்பி வாங்கிட்டோம். திரும்பி வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. விந்தையான விஷயம். 15 நாளைக்கு அந்த 15 நாள் பாதியில இப்படியே ஓட்டிட்டு கார்டு இல்லாம, அப்பதான் ஆழமா பார்த்தோம் என்று சொன்னா 30-40 விழுக்காடு மக்கள், அதாவது ஆதார் கார்டு இருக்கிறது 40 விழுக்காடு மக்கள்கிட்ட தான் இருக்கு. மிச்சம் உள்ள 60 விழுக்காடு மக்கள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லாமல் அவர்கள் சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. எந்த ஆவணமுமே கொடுக்கல. பீகார்ல எந்த ஆவணமும் கொடுக்கல. 1. 2வது, இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆதார் 40% கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆதார் கார்டு கொடுத்தவங்க தவிர
நீங்க மிச்சம் உள்ள ஆட்களை யாருன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கடைசியில உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்க முடியும்னு சொன்னா வந்து 99 பேர் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த அஃபீஷியல்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க பூரா வந்து மக்கள்கிட்ட உள்ள போகாம அந்த ஃபார்ம்ஸை பூரா அவங்களே உட்கார்ந்து மட 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 மடன்னு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பீப்புள்கிட்ட போகாம. அதனுடைய கோளாறு தான் பார்த்தீங்கன்னா நாம நிறைய தடவை இதை சொல்லாம சொல்லியிருக்கிறோம். அதனுடைய கோளாறு தான் பிளாங்கா விட்டது, கன்னடத்துல எழுதினது, தமிழ் எழுதினது, 00 எவ்வளவு நம்பர் தான் போடுவான். உண்மையான நம்பர் இருந்தா மக்கள்கிட்ட போடுவான். ஒண்ணுமே இல்லாம போது அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30% மேல ஃபார்ம்ஸை வந்து இவர்களே ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க. அது ஏன் ஃபில்அப் பண்ணாங்க தெரியுமா? உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்துல சொல்லுது, அவ்வளவு பேரும் ஏற்கனவே 65 லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட டெலிஷன் அப்படிங்கிட்டாங்க. அவன் போகும்பொழுது அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது, இனிமேலும் அதிகமாக டெலிஷன் நடந்ததுன்னு சொன்னா நான் இதை என்டையர் இதே ஸ்கிராப் பண்ணிடுவேன்னு சொல்லுது. இந்த நடவடிக்கை. அப்போ யோகேந்திர யாதவ் அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 1.5 கோடியிலிருந்து 2 கோடி மக்கள் வரை பீகாரில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 40% மக்கள்கிட்ட தான் ஆதார் கார்டு இருக்கு, மிச்சவங்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை. அப்போ எந்த ஆவணமும் இல்லாத எதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நீ வந்து அப்போ கொடுத்த ஆவணத்தை கொடு, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா இன்னைக்கு தேதி வரைக்கும் பதில் சொல்லலை. தெளிவான விளக்கமே கிடையாது. எவ்வளவு பேர் ஆவணத்தை கூட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன்னா இதை பார்க்கும் பொழுது நம்ம பீகாரை ஒரு உதாரணமாக எடுக்கவே முடியாது. அப்போ அங்க ஒரு மாதத்துக்குள்ள இவர்கள் சொன்னது போல எதுவும் நடக்கவில்லை. ஃபார்மை கொடுத்து வாங்கின விஷயங்கள் நடக்கல. ஃபார்மை கொடுத்து எழுதி அதுல இருந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை சப்மிட் பண்ணல. அதை ஸ்க்ரூட்னி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு வாக்காளரா இல்லையா அப்படின்ற முடிவுக்கும் வரல. இதுதான் நமக்கு தெரியுது. ஏன்னா படிப்பறிவுல, கல்வி அறிவுல உதாரணமா இந்தியாவில் மிக கூடுதலான அளவில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள இயற்கையாகவே இங்கே உள்ள அஃபீஷியல்ஸு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அரசாங்க ஊழியர்கள், இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து கூடுதலாக அவங்க வந்து இதோட இருப்பாங்க. லிட்ரஸி ரேட் அங்கே அப்படி கிடையாது. அவங்களால எப்படி முடியும்? அதுலேயும் அந்த மக்கள் 85% மக்கள் ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அவர்களை கொடுத்துட்டாங்க. அதுதான் 4 நாளைக்கு முன்னாலேயே 99% சப்மிட் பண்ணாங்க போது தேர்தல் ஆணையம் எவ்வளவு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சொல்லியே எனக்கு கஷ்டமா இருக்கு, பொய் சொல்லுது. அப்பட்டமான பொய் சொல்லுது. இது போன்ற அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வு தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்கு வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதனால அங்க அப்படி கொடுத்தாங்களா, நாம இங்க என்ன நம்ம அந்த உதாரணம், அந்த இதே நம்ம எடுக்கக்கூடாது, சிமிலாரிட்டியா எடுக்கக்கூடாது. உதாரணம் நல்ல உதாரணமா அதை எடுக்கக்கூடாது, தவறான உதாரணமா எடுக்கலாம் தானே? ஆமா, நிச்சயம். அதன் அடிப்படையில் இந்த கேள்வி எழுது. பீகார்ல நம்ம ஒரே ஒரு மாசம் தான் டைம் கொடுத்தோம். அந்த ஒரு மாசம் டைமுக்குள்ள கிட்டத்தட்ட 7 கோடி வாக்காளர்கள் அங்க பீகார்ல, 7 கோடிக்கு மேல. அவர்கள் எல்லாருக்கும் போய் அப்ளிகேஷனை கொடுத்து டாக்குமெண்ட்டை வாங்கி திருப்பி சப்மிட் பண்றதுக்கு அந்த டைம் பத்தலை. நமக்கு நல்லா தெரியுது. தேர்தல் ஆணையம் அதை உணர்ந்துருச்சு. அப்போ மற்ற மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதங்கள் டைம் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து சேர்ந்திருக்கணும். ஏன் அப்படி வந்து சேராம தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு 1 மாதம் தான், கேரளாலையும் 1 மாதம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சேர்றாங்க? ஒரு நியாயமான நோக்கத்தை கொண்ட டிஎன் சேஷன் போல தலைமை தேர்தல் ஆணையம் உள்ள ஒரு தேர்தல் ஆணையமாக இருந்தால் அப்படி செய்திருக்க கூடும், அப்படி செய்யும். அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த தேர்தல் ஆணையம் ஆரம்பத்துல இருந்து அது ஜனிக்கும் போதே, அதாவது அது பிறக்கும் போதே இந்த தேர்தல் ஆணையர் அந்த விஷயங்கள் வரும் பொழுது கோளாரோட வராங்க. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விதமே கோளாறான தன்மை. அப்படி இருக்கும் பொழுது நோக்கம் என்பது இங்குள்ள மக்கள், அதாவது அனைவருக்குமான வாக்குரிமையை காலி பண்ணுவது என்பதை தான் இன்றைக்கு நமக்கு இந்த திட்டம் இன்னைக்கு நம்ம உணர்த்தது. ஏன்னா அதாவது 2002, 2003 வந்து எஸ்ஐஆர் நடந்தது, அதை தான் நாங்க நடத்துறோம்னு சொன்னாங்க. 2002, 2003 எவ்வளவு காலப்பா கொடுத்தாங்க? ஞானேஷ்குமாருக்கு போய் நம்ம கேட்கிறோம், எவ்வளவு கொடுக்கணும் நம்முடைய கேள்வி. ஓராண்டிற்கு மேலாக நடந்திருக்கிறது, ஒரு வருஷத்திற்கு மேலாக நடந்திருக்கிறது.
இங்க இப்ப எவ்வளவு ஒரு மாதத்துக்குள்ள நடக்குங்கிறாங்க. 2002 2003 அந்த காலகட்டத்துல எல்லாரும் ஃபார்ம் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் ஆவணம் கொடுக்க வேண்டாம். இந்தியாவிலேயே முதல் தடையா இப்பதான் எல்லாரும் ஃபார்ம் கொடுக்கணும், எல்லாரும் ஆவணம் கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க, அஸ்ஸாமில் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து எஸ்ஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று கொண்டு வர போகிறோம். இவங்க எல்லாரும் இது போல இந்தியாவில் பிற மாநிலங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறது போல ஃபார்மை கொடுக்க வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. ஆமா, அவசியம் இல்லை. ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்டோட இணைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தேர்தல் அவங்க வருவாங்க, அலுவலர்கள் வருவாங்க, யார் இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க, இருந்துட்டு அவங்க டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. வழக்கமான ரிவிஷன், இதுதான் வழக்கமான ரிவிஷன். இதுகாரும் இந்தியாவில் நடந்து வந்தது. ஆனா இதுக்கு பேரு தேர்தல் ஆணையம் சொல்லி அவனே செல்ஃப் கோல் போட்டு மாட்டிக்கிட்டான் பாருங்க. இதுக்கு பேரு எஸ்ஆரா, ஸ்பெஷல் ரிவிஷனா. அப்ப இந்தியால இதுவரைக்கும் நடந்தது ஸ்பெஷல் ரிவிஷன் தானே. நீ எப்படி ஃபார்ம் வாங்குறேன்னு சொல்லி ஒரு 2002 2003 நடந்தது ஸ்பெஷல் ரிவிஷன். அது எஸ்ஐஆர் கிடையாது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது, கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் எந்த மாநிலத்திலேயாவது நான் இது போல எல்லாரும் ஃபார்ம் கொடுத்துருக்கேன்ட்டு. இங்குள்ள இந்த அரசியல் கட்சிகள் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களை சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக கொடுத்தாங்க. நல்லதானங்க. அதாவது ஒரு ரிவிஷன்ல செய்யக்கூடிய நோக்கம் என்பது நல்லது, நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ரிவிஷன் நடக்கிறதுக்கான காரணம் டூப்ளிகேஷன் நீக்கப்படணும், இறந்தவர்கள் வந்து நீக்கப்படணும். அது நியாயமானது. ஆனால் நீ செய்கிற முறை, நீ வைத்திருக்கிற பெயர் எல்லாருக்கும் வந்து உன்னுடைய வேலையை எல்லார் தலையிலும் சுமத்துவது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை. இது எல்லார் தலையிலும் சுமத்துற நான் எதுக்கே நான் கொடுக்கணும்? நீ உன்னுடைய வேலை இல்லை. என் வீட்டுல வந்து யார் செத்து போயிட்டான்னு கேளு, என் வீட்டுல யார் புது பிள்ளை வந்திருக்கு, பெரிய பிள்ளையா இருக்குன்னு சொல்லு, நாங்க கொடுக்கோம். அவ்வளவுதான வேலை. அது மட்டும் இல்ல, நீ 2002 2003 என்ன சொன்னாங்க தெரியுமா? போனஃபைடு, அதாவது நேர்மையான வாக்காளர்கள் யார் என்றால் முந்தின தேர்தல்ல, அதாவது அதற்கு முந்தின தேர்தல வாக்களிச்சிருக்கணும், பேர் லிஸ்ட் இருக்கணும். ஆனா இப்ப என்ன சொல்றா, நீ இப்ப 2025 2019 நான் ஓட்டு போட்டிருக்கேன், அதெல்லாம் கிடையாது. 2024 ஓட்டு போட்டிருக்கேன், அதெல்லாம் கிடையாது. போன வருஷம் போட்டு அதெல்லாம் கிடையாது. 2002 ஓட்டு போட்டிருக்கியா? யாருக்கும் எல்லாம் மறந்து போச்சு, எங்க போனா என்ன வரும்னே தெரியல. அப்ப என்ன, மக்களை துன்பப்படுத்துவது, முடிந்தவரை மக்களை வெளியேற்றுவது, இதுதான் இந்த டிசைன்ல இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆவணமும் அதற்காகத்தான் கேட்டிருக்கான். நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்ம கடந்த முறை கூட இதை பேசியிருக்கோம். எல்லா மக்கள்கள்கிட்டையும் வாக்காளர்கள்ட்டையும் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கேட்காதேங்க, இருக்கிறத கேட்காதேங்க, இல்லாததை கேள். ரேஷன் கார்டு எல்லாரும் வச்சிருப்பான், அப்ப கேட்டுறாத, கொடுத்துருவான் எல்லாரும். அப்புறம் எல்லார் பேரையும் கேட்கணும். ஐடி கார்டு நம்ம தானே கொடுத்தோம், ஐடி அதெல்லாம் கிடையாது, எல்லார்ட்டையும் இருக்கு, அது கேட்டுறாத, தூர வச்சிரு. ஆதார் கார்டு நீங்க தானப்பா எல்லாரும் கொடுத்தீங்க, அது எல்லார்ட்டும் இருக்க, அதெல்லாம் கிடையாது, எல்லார்ட்டும் இருந்துடக்கூடாது, தூர வச்சிரு. டிரைவிங் லைசன்ஸ் ஓரளவுக்கு நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பான், நம்ம 2 வீலர் அவங்க இவங்க ஓட்டுறது, அது அநேகமா கிட்டத்தட்ட ஒரு 30-40, அதுவும் கேட்டுறாத, அதுவும் தூர வச்சிரு. இப்ப என்ன கேட்கலாம்? பாஸ்போர்ட்டை கேளு. ஒட்டு மொத்தமா இந்தியாவில் 10% கூட வச்சிருக்கோம், 1% கூட கிடையாதுங்க. நான் தப்பா சொல்றேன். ஆமா, பாஸ்போர்ட் எத்தனை % இருக்கும்? அது பாஸ்போர்ட்டை கேளு, டிகிரி சர்டிபிகேட்டை கேளு, ஹை ஸ்கூல் சர்டிபிகேட்டை கேளு. அதுக்கு கீழே 5ஆம் படிச்சான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அதை கேளு. காட்டுல அந்த வன அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட், காட்டோரமா இருக்கிறவங்ககிட்ட அந்த சர்டிபிகேட்டை கேளு. வீடு ஒதுக்கிய சர்டிபிகேட்டை கேளு. கவர்மெண்டால் ஒதுக்கப்பட்ட நிலம், இடம். மத்திய மாநில பொதுத்துறை ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை. எவ்வளவு பேர் கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பான்? பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தா கிடையாது. ஐயா நான் இங்க வால்டஸ்ல ஒர்க் பண்றேன், அதெல்லாம் கிடையாது. இந்த 3 தான். பப்ளிக் செக்டாரா இருக்கணும், பென்ஷன் கார்டு இருந்ததுன்னா கொடு. எத்தனை பேர் பென்ஷன் வாங்குற? அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது கோர்ட்ல நீங்க வேடிக்கையான, அதாவது
எப்படி எப்படி ஒரு அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அரசியலமைப்பு மூலமாக அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு எவ்வளவு மோசமா நடந்திருக்குது பாருங்க. ஜட்ஜி கேட்காரு, என்னங்க ஆதார் கார்டை நீ வேண்டான்னு சொல்ற, அது எல்லார்ட்டையும் இருக்கு, அது நம்ப முடியாதுன்னு சொல்றிய. இவர்கிட்ட பார்த்து கேட்கறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட. ஆனா அதை பேஸ் பண்ணி தானே எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்குறாங்க, அதை நீ ஏத்துக்கிட்ட இதை ஏத்துக்கிட மாட்டேன் எப்படின்னு கேட்கறாங்க. பதில் சொல்லல. இப்ப இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது புரட்டு தில்லு முள்ளு என்னெல்லாம் நம்ம வார்த்தைகள் சொல்லுமோ இதுக்கு கூடுதலாக அப்படி நடந்திருக்கிறது பீகார்ல. அதை 12 மாநிலங்கள்ல இங்க கொண்டு வருது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுகிறது. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது பீகார்ல நடந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயும் ஒரு கட்டத்துல, அதாவது இன்னும் ஒரு 10 நாட்கள்ல எல்லாருக்கும் அப்ளிகேஷனை இஷ்யூ பண்ண முடியாது. அதனால இந்த பிஎல்ஓக்களே உட்கார்ந்து அவங்களே அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க உங்களுக்கு குறிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் இத்தனை 1000 அப்ளிகேஷன்ஸை நீங்க கொடுத்து வாங்கணும், இது உங்க பொறுப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்ற போது என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்ற தவறும் பட்சத்துல அதற்கான எதிர்விளைவை நான் சந்திச்சாகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த பிஎல்ஓ தள்ளப்படுவார். அதன் அடிப்படையில நான் போய் என் திருப்பி இந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும், இதெல்லாம் என்னால விநியோகிக்க முடியலன்னு ஏன் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும், நானே ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அதனாலதானே இப்ப இதுக்குள்ள 3-4 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அழுத்தம் காரணமா அவன் முடியாது இல்ல. காலையில இருந்துச்சு ராவு போலுமா எவ்வளவு நேரம் இது பண்ணுவான். தற்கொலை பண்ணிட்டான், எழுதியே வச்சு சாகுறான், எழுதியே வச்சு செத்துருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு போறாங்கன்னா என்ன நடக்கும்? அப்ப பீகார்ல என்ன நடந்ததுன்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்துல போட்டு. இங்க எனக்கு ஒரு விதத்துல ஒரு வருத்தம், ஜுடிஷியரி கூட அவ்வளவு ஒரு சீரியஸான இந்த விஷயங்களை எடுக்கலைங்கிற மாதிரி தான் நான் படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து நம்ம அரசாங்கம் திமுக வழக்கு போட்டிருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு போட்டிருக்கு. அன்னைக்கு வழக்கு போட்டிருக்கு, அன்னைக்கு ஜட்ஜஸ் உட்காரல, அவங்க முதல் நாள் நடக்கல, இன்னொரு நாள் சொல்றாங்க. அப்போ ஒரு சீரியஸ் ஏன்னு கேட்டா இத்தனை கோடி மக்களுடைய குடியுரிமை பிரச்சனை, வாக்கு போடுறது மட்டுமில்ல, குடியுரிமை பிரச்சனைங்கிறத அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லாமல்லாம் இல்லாம இல்ல. அப்போ பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு லெத்தார்ஜிக் இருக்குன்னு சொன்னால் அது எதன் அடிப்படையில் இது வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது நம்ம அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் சார், அதாவது எந்த நாட்டில் மக்களாக பார்த்து வாக்காளர் அதாவது அவங்க போய் பதியணும்னு சொல்றாங்களோ அந்த நாட்டில் 15-20 விழுக்காடு குறையத்தான் செய்யும். மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதை விட குறையத்தான் செய்வாங்க, வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையத்தான் செய்யும். அப்ப நீங்க குடியுரிமை இல்லைன்னு சொல்ல போறீங்க, இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? நீ இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ரைட்ஸையும் கட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரேஷன் கார்டு கிடையாது, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, பேங்க் எதுவும் கிடையாது. அது நம்ம எதுவும் கிடையாதுன்னு சொல்றதை விட விளக்கணும். நீங்க இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன்னா ஒவ்வொன்றா விளக்கணும். அரசாங்கத்துல நீ எந்த விதமான திட்டமும் கிடையாது. வயதானவர்கள் மூதாதையர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு போய் நான் கொடுக்குற காசு கிடைக்காது, ஒண்ணு வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன் இந்திய நாட்டு குடிமகன் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனா அன்னைக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல ஒரு பெரிய கேட்டு போட்டு கதவை போட்டு அங்க இந்த வெள்ளை பவுடர் எல்லாம் போட்டு கொரோனா வீடுன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அது போல இப்போ இந்த வீடு இந்தியன் இல்லாத வீடுனா இந்த வீட்டுல இருக்க இந்தியன் கிடையாதுங்கிற அது ஒரு செய்தி ஆயிரும். ரொம்ப மோசமான நிலைமை. இது இப்படி போகுமா? போகாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவன் என்ன செய்வான், இவங்களை நெருக்கடி பண்றதுக்காக ரவுண்ட் அப் பண்ணுவான். முகாம்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்ஸாம்ல இருக்காங்க, லட்சக்கணக்கில் முகாம்ல இருக்கிறாங்க, அஸ்ஸாம்ல இருக்கிறாங்க. இது எதை நோக்கி போகுதுன்னா வயது வந்தவர்கள் எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ள மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்கின்ற நிலையில் இருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த மேற்கத்திய நாடுகள்ல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மேற்கத்திய நாடுகள்ல சொத்துள்ளவன் தான் போடலாம், படிச்சவன் தான் வாக்கு போடலாம், பொம்பளை ஆட்கள் போட முடியாது அப்படின்னு இருந்த நிலையை நோக்கி
அந்த கற்காலத்தை நோக்கி RSS காரங்களுடைய ஐடியாலஜியோடு இயங்கி வரக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய பின்புலத்தோடு இயங்குகின்ற தேர்தல் ஆணையம் கொண்டு வர பார்க்கிறது. இதுதான் நான் சுருக்கமா சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலா இப்ப அது நடக்கிறது அப்படின்றது குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா தான் இதை நம்ம பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க. அதை இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக அஸ்ஸாம்ல ஏற்கனவே NRC அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ அஸ்ஸாம்ல SR பண்றாங்க, ஸ்பெஷல் டிவிஷன் தான் பண்றாங்க. இங்க SIR பண்றாங்க, இங்க NRC நடைமுறைக்கு இல்லை. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா இது வந்து NPR தயாரிக்கிறதுக்கு, அதை வைத்து NRC தயாரிக்கிறதுக்கு? அதை தயார் பண்ணுவதற்காகத்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஒன்று வந்து இவங்க அரசாங்கம் உத்தரவாதப்படுத்தணும், ஏன்னா அவ்வளவு வரையும் நாங்கள் வந்து யாரும் வந்து தவறுதலாக வந்து யாரையும் நீக்க மாட்டோம்னு உத்தரவாதப்படுத்தணும். அப்படி அது செய்ய போறது இல்லை. அப்படி இருந்தால் வந்து இவங்க இந்த சிஸ்டத்தை அவங்க கொண்டு வர போறதில்ல. அப்போ அவர்கள் வந்து நான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு ஆதரவாக இருக்க கட்சிக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா டாக்குமெண்ட் இல்லையா உன்ட்டு என்ன செய்ய முடியும், அவங்க கேட்குற இப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவாங்கல்ல, அப்பதான் சொன்னாங்கல்ல நீ வந்து கொடுத்துருக்கலாமே டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் கொடுக்க முடியும், ஏன்பா அப்படி மிஸ் பண்ணிட்ட? ஆமா, இப்படிதான் உச்சி கூட்டுவாங்க. ஐயோ நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு. அப்போ இதை நீக்கணும்னா என்ன செய்யணும், இதை ஒன்று வீதிக்கு வரணும், தேர்தல் ஆணையம் தன்னுடைய முடிவுகளை மாற்றணும், முடிவுகளை மாற்றக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் இந்த விதிகள் மாற்றப்படணும். அது இல்லாத வரைக்கும் இப்போதைய உள்ள நிலைமை தான் தொடரும். ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழர். அதாவது இப்படிப்பட்ட நிலைமை வந்து இந்தியாவில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிறது வந்து இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் செய்ய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிஎல்ஓஸ்ன்னு சொல்றது நம்ம யாருன்னா அரசு ஊழியர்கள், தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள், வருவாய்த்துறையில் பணியாற்றுறவங்க, ஆசிரியர்கள், இவர்கள் தான் இன்னைக்கு பிஎல்ஓஸ். அவங்க சொல்றாங்க எங்களால் முடியல, இதை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 1 மாச காலகட்டத்தில் எங்களால் இதை செய்ய முடியல அப்படின்ட்டு. இப்போ இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு உதவக்கூடிய வேலையில இறங்கி வேலை செய்யறாங்க. இந்த வேலை செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளை எதிர்த்து இன்னைக்கு சிலர் பேசுறது, உதாரணத்துக்கு இன்னைக்கு அதிமுகவும் சரி தாவேகாவினரும் சரி பேசுறது இருக்குல்ல, அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? அவங்க தான் வேலை செய்யறாங்க, அங்கெல்லாம் வேலையே செய்யல, அவங்க வந்து பிஎல்ஓஸ்க்கு உதவுறேன்ற பேர்ல அவங்க வந்து அவர்களுக்கு சாதகமான நபர்களை மட்டும் உள்ள சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே அது பிஎல்ஓஸ்க்கு பிஎல்ஏஎஸ்னுடைய உதவி, அதாவது அரசியல் கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகளோட உதவி தேவையா தேவையில்லையா? அங்கீகரிக்கப்பட்ட அரசு, இது பீகார்ல நடக்கல, இது பீகார்ல நடக்கல. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம்ஸை நீங்க மக்கள்கிட்ட வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் இப்படின்னு தேர்தல் ஆணையத்துடைய விதி சொல்லுது. ஒரு நாளைக்கு நீ டிக்ளரேஷன் கொடுக்கணும், நீங்க நாங்க வந்து நியாயமா தான் இருக்கணும். இது அதிமுக காரங்க செய்யலாம், பாஜக காரங்க செய்யலாம், தாவேகா காரங்க செய்யலாம். தாவேகா கூட வந்து இவர் தலைவர் கூப்பிட்டுருந்தாரு, நம்ம சிஎம் வந்து கூப்பிட்டுருந்தாரு. அப்போ இது எல்லாருமே செய்யலாம், திமுக காரங்க மட்டும் இல்லை. அப்போ எல்லாருக்குமான வேலை செய்யணும், எல்லாருக்குமா. நீ இல்லைன்னா அவங்கள மட்டும், அந்த அரசாங்க ஊழியர்களை மட்டும் வைத்து இது நடக்காது, வாய்ப்பே கிடையாது. அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்கு நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாலாம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணேன். ஃபோன்ல பார்த்தேன், என்னால் முடியல, எனக்கு வயசானவங்க கண் தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னுடைய பையன்கிட்ட வச்சு பார்த்தேன், இது ஃபோனில் வந்து ஓடிடுது அப்படின்னா. அப்போ லேப்டாப்பை உட்காருவோம் அப்படின்னு லேப்டாப்பை உட்கார்ந்தா தலைகளை தண்ணி குடிச்சிட்டாங்க. 2 மணி நேரம் ஃபில் பண்ண முடியல, ஃபில் பண்ணல, கண்டுபிடிக்க முடியல எதுன்ட்டு. அவன் எல்லாரும் சொல்றான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதாவது ஒரு வீடியோ நிறைய இதுக்கு போடுறாங்க யூடியூப்ல. பாகம் கீழே உள்ளதில் நீங்கள் தேடினீங்கன்னா பழைய ஸ்கூல், எந்த ஸ்கூலில் நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள் என்று ஞாபகம் இருந்தால் அதை நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய பெயர், பக்கத்து வீட்டுக்காரர்கள் பெயரெல்லாம் வரும். அதில் எழுதி அந்த பாகத்தை எழுதி போட்டுற வேண்டும், அவ்வளோதான் போட்டிருக்கு. இதில் 2002 உள்ள உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, அவங்களுடைய பேரையும் எபிக் நம்பரு, அவங்க எந்த வாக்குச்சாவடியில இருக்காங்க, அப்பாவுக்கு உறவினர் யாரு, அத நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ இதுதான் வந்து குடி உரிமையை அந்த லைன் எடுக்கிறான், அந்த லைன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நீ எடுக்கிறையோ இல்லையோ, இது வந்து 1 ஆண்டு 2 ஆண்டுகள் கொடுத்து நடக்க வேண்டிய வேலை.
ஒரு மாதத்துக்குள்ள நடக்க முடியாது. இது எல்லா இடங்கள்லயும் வந்து மிகப்பெரிய பின்விளைவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர்ன்றது ஒரு நல்ல நடவடிக்கை, அவங்க வரவேற்கிறாங்க. எஸ்ஐஆர் மூலமாகத்தான் பீகார்ல பாஜக கூட்டணி வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பனா சொல்றாரு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்கிறாரு இன்னைக்கும் நேற்றோ. நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு எஸ்ஐஆர் நடவடிக்கையை. அதிமுகவினுடைய பிஎல்ஏஸ் கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் யாருமே வந்து களத்துல பெருசா பிஎல்ஓக்களுக்கு உதவிகரமா வேலை செய்யலை அப்படின்னு சொல்றாங்க. வேலை செய்யக்கூடியவர்கள் மீது இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்களுடைய புரிதலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ரொம்ப கேவலமான அரசியலா தான் பார்க்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னா, ஒன்று இதை எதிர்க்கணும், இந்த நோக்கத்தை எதிர்க்கணும். இல்லை இந்த நோக்கம் வந்து சரியான நோக்கம் என்று நீங்கள் அங்கீகரித்தால், இந்த அரசியல் கட்சிகளை சொல்றேன், அப்போ நீங்க அதாவது மனிதனால அங்க செய்ய முடியாத வேலை 1000 அந்த பிஎல்ஓ அபிஷியல் பாவம், உங்க அக்கா தங்கச்சி, நம்ம அக்கா தங்கச்சி தான் இருக்கிறாங்க, பேரம்பேத்திகள் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கூட. அவங்களுக்கு கூடமாட செஞ்சு உங்க கட்சி சார்பாகவே 50 பேருக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு நெருக்கடியில தள்ளுவதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனா ஒரு செய்தி, தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர்களையும் தமிழக அரசினுடைய பணியாளர்களையும் ரெண்டு ஒண்ணுதான். ஆமா, ரெண்டு ஒண்ணுதான் குழப்புறாங்க. வேற ரோல், இது வேற ரோல். நீங்க கலெக்டரா வந்து கலெக்டர் தமிழக அரசுக்கு கண்ட்ரோல்ல கலெக்டர் இருக்காரு. ஆனா ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்கக்கூடிய அந்த கலெக்டரா இருக்கக்கூடிய அந்த மனிதர் தமிழக அரசு கண்ட்ரோல்ல கிடையாது. எந்த நேரத்திலையும் தூக்கிடுவாங்க. இப்ப இப்படிப்பட்ட விதிகள்லாம் தெரியாமலா அல்லது தெரிந்தும் தெரியாதது போலவா அல்லது இருக்கிறாங்க. இவருடைய நோக்கம் இந்த அரசை எதிர்க்க வேண்டும். இந்த அரசை எதிர்க்கிறதுக்கு உனக்கு பல்வேறு பலவீனங்களே அவர்களே கொடுக்குறாங்கப்பா, அதுல எதிருங்க. பட்டியல் போட்டு 1, 2, 3 எதிருங்க, அதுக்காக போராட்டம் நடத்துருங்க, அது வேற விஷயம். இது வாழ்வா சாவா மக்களுக்குள்ள பிரச்சனை. உன்னுடைய நீ நாளைக்கு வந்து இந்த இது இவங்களுக்கே எதிராக போகுது. ஏன் தெரியுமா? இவர்கள் ஹெல்ப் பண்ணலைன்னு சொன்னா அதிமுக காரங்கள் இவங்க வந்து அல்லது கட்சியை சொன்னதுக்காக நான் சொல்றேன், அதுல உண்மையிலேயே எம்ஜிஆர் மேல அந்த காலத்துல ரொம்ப பிரியமுள்ள ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்க உங்க சொல்படி கேட்டு இது எதுலையும் அவங்க பேர் நீக்கப்பட்டாச்சுன்னா உங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும். உங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும். இது ஏன் இந்த புரிதல் இல்லைங்கிறது தெரியல. அந்த அவங்கள சங்கடப்படுத்தணும்னு அந்த நோக்கத்துல இருந்தா இவங்க பாக்குறாங்களே ஒழிய வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா பீகார்ல வெற்றி பெற்றாங்களேன்னாங்க. அது வெற்றி பெற்றது ஒரு சோக கதைங்க, அசிங்கமான கதை, சோக கதைங்க வெற்றி பெற்றது. அதை பத்தி நம்ம வந்து பேசணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பீகார்ல வந்து 6 லட்சம் முஸ்லிம்களை அதிகமாக நீக்கியிருக்காங்க. 65 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதுல இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நீக்கியிருக்கிறாங்க. பெண்கள் உட்பட எல்லாரையும் நீக்கியிருக்கிறாங்க. அதுல பீகார்ல வந்து 16% வந்து முஸ்லிம்ஸ். 65 லட்சம் பேர்ல 24% நீக்கியிருக்கிறாங்க. கூட 8% நீக்கிறாங்க. நீக்கப்பட்ட 65 லட்சம் பேர்ல 24% பேர் இஸ்லாமியர்கள். நீக்கப்பட்ட 65 லட்சத்துல 24% இஸ்லாமியர்கள். அப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல்ல 3.66 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதுல 33% இஸ்லாமியர்கள். யாரெல்லாம் பாஜக ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் அதிகமாக நீக்கிறது. ரைட், இது ஒரு பக்கத்துல. அப்புறம் கிட்டத்தட்ட 4.9 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட்டு. அதாவது பேரு, கமா, ஃபுல் ஸ்டாப், அட்ரஸ் எல்லாமே டூப்ளிகேட்டு. இறுதிப்பட்டியலுக்கு மேல அது 5.2 லட்சமா மாறி இருக்கு. டூப்ளிகேஷன் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் சொன்ன உடனே இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்ன உடனே கூட 30,000 குறைக்கிறதுக்கு பதிலாக கூட 30,000 அப்படின்னு சொன்னா. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப என் பேர் தான் இருக்கு, நான் இங்க வாக்களிக்க போறேன், என்னுடைய பேர், என்னுடைய அந்த எல்லா விதமே அங்க இருக்குன்னு இன்னொன்னு இருக்குன்னா நான் 2 இடத்துல போட முடியாது. நான் போட்டுட்டு உட்கார்ந்துருவேன், நியாயமான மனுஷன். அப்போ இது அவர்களுக்கு தெரியும். யாருக்கு? யார் தயார் பண்ணியிருக்கார்களோ அவர்களுக்கு தெரியும். அப்ப அந்த 4.9 லட்சம் பேர் டூப்ளிகேட்னா அந்த 4.9 லட்சம் பேருக்கு வேற ஆட்களை தயார் பண்ணி போட வைப்பாங்க. ஏன் நம்ம வந்து இப்போ ஹரியானால வந்து இவர் சொன்னார வந்து ஒரே படத்துல அந்த கனடாக்கார பொண்ணு படத்துல வந்து 20 படத்தை வச்சு என்ன ஒண்ணும் கிடையாது, அந்த படத்தை வச்சு 100க்கு பேர் போட்டான்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த டூப்ளிகேட் அந்த இயல்பான மனிதர் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் ஒரு இடத்துல போய் போடுவான், மீதம் உள்ள இடத்துல எல்லா இடங்கள்லயும் இவர்கள் தயார் பண்ணி வச்சிருக்க ஆட்கள் போடுவாங்க. இது ஒண்ணு.
ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள்ல ஒரு ஆட்டோல எல்லாம் அந்த நம்ம ஒரு வயதானவர்கள் மூதாட்டிகள்னா அவங்கள வந்து வாக்குச்சாவடிக்கு கூட்டு போக கூடாதுங்க. கூட்டு போக கூடாது. அது அங்கேயே அந்த கோடு போட்ட இடத்துக்கு முன்னாலே நிப்பாட்டிடுவாங்க. ஆமா, பிரச்சனை ஆகி போயிடும். ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பீகார்ல ஓட்டு போடுறதுக்காக பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் 4 ரயில்ல புலம்பெயர் தொழிலாளர்களை கூட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டு கூட்டு வந்திருக்காங்கங்க. எப்படி இது சாத்தியப்படும்? இது எப்படி இந்த தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிட்டு இருந்திருக்கு? எவ்வளவு பெரிய வந்து ஒரு தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களா, அதையே அனுமதிச்சது தேர்தல். அதே அனுமதிச்சது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி எப்படி இருந்துன்னு பாக்குற ஜுடிஷியரியும் வந்து இதை கவனிச்சிருக்கணும். இந்திரா காந்தி அம்மையார் வந்து தேர்தலில் நின்னது ஜெயிக்காதுன்னு ஒரு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுல அது ஏன் தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் அபிஷியல பயன்படுத்தினாங்கன்ற ஒரே காரணம் தான். கவர்மெண்ட் அபிஷியல் அரசாங்க ஊழியரை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தினாருங்கிற ஒரே காரணத்திற்காக தேர்தல் செல்லாது அப்படின்னு சொன்னாங்களே. பிரதமரே தேர்ந்தெடுத்தது செல்லாது அப்படின்னு அறிவிச்சதுதான் அந்த தேர்தல் ஆணையம் எங்க? இப்பொழுது இந்த ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையம் அதாவது 4 ரயில விடுறாங்க. 4 ரயில கவனிக்கல. கடைசி நாள் வரைக்கும் 10,000 ரூபாய 1.25 கோடி பேருக்கு வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன இது? அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ போய் வா, நீ வந்து அந்த வாக்கு போட்டுட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து தாமரைக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து நீ ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கோ, நம்ம எல்லாம் நம்ம இப்படின்னு சொல்லக்கூடியனா அந்த மக்கள் வந்து நம்ம ஊர்லயாவது கொஞ்சம் கூடுன பணத்தோட இருக்கிறாங்க. ஒரு ஒப்பீட்டளவில் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுங்க. அவங்களுக்கு 10,000 ரூபாங்கிறது பெரிய விஷயங்க. லட்சம் ரூபா மாதிரி அவங்க பூரா அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதை போல 1.8 லட்சம் பேரை ஜிவிடிடின்னு ஏதோ சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 1.8 லட்சம் பேர் யாரு, எங்க உள்ளவங்க, நீ எப்படி தேர்தல் ஆணையம் வந்து அவர்களை வந்து செலக்ட் பண்ண, இதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து ஒன்றும் வந்து தெரியவே தெரியாது. அதுபோல நிறைய இடங்கள்ல ஐயா நீங்க வந்து அந்த சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கு, வீடியோ எல்லா இடங்கள்லயும் வந்திருக்கு, சிசிடிவி வந்திருக்கு. அந்த இடங்கள்ல பூரா என்டிஏ கூட்டணி உள்ள சேர்ந்தவங்க நிறைய ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு ஒரு அபாயகரமான ஒரு விஷயம், ஒரு நடவடிக்கை எஸ்ஏஆர் நடவடிக்கை. இந்த எஸ்ஏஆர் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடியது தேர்தல் ஆணையம், இதற்கு பின்னணியில இருப்பது ஒன்றிய அரசு அப்படின்ற அந்த புரிதல் கூட இல்லாமலா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டேவா இன்னைக்கு தாவேகாவினரை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ தமிழக அரசு கொண்டு வந்தது போல இந்த நடவடிக்கையில எங்களுக்கு இடையூறா இருப்பது திமுக இல்ல மற்ற கட்சி அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து அந்த புரிதல் கிடையாதுங்க. ஆனால் அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை வந்து என்ன அவன் டைரக்ஷன் கொடுக்குறானோ அதை செய்கிறான். இந்த ஆள் எனக்கு கூட இந்த விஜய்க்கு பொறுத்தவரைலாம் இவ்வளவு தூரம் திட்டமிட்டு இப்படி செய்யணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாதுங்க. அவருக்கு பின்னால் இருந்து பொம்மலாட்டம் நடக்குங்க. இதை தாங்க நாங்கள் பார்க்குறோம். வந்து இதுக்கு எதிராக இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்படி கிடையவே கிடையாது. அதே மாதிரி இளைஞர்கள் பின்னால் உள்ளவங்க பூரா ரொம்ப ரொம்ப பாவங்க. இப்போதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் நல்லா பேசுறாங்க, அரசியல்லாம் பேசுறாங்க, நான் பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா இதோடைய இந்த டீப்பான விஷயங்கள் வந்து இவர்கள் புரிய மாட்டேங்கிறாங்க. கீழ் லெவல்ல இருக்கவங்களுக்கு. ஆமா ஏங்க, இந்த தேர்தலை பத்தி இந்த ஊடகங்கள் நான் சொல்லி ஆகணுங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் இருக்க இன்றைக்கு பிரபலமாக பார்க்கப்படக்கூடிய ஊடகங்கள், நான் சொல்லுவது திருப்பியும் சொல்றேன், ரிப்பீட், பிரபலமாக பார்க்கப்படக்கூடிய ஊடகங்கள் இருந்து எல்லா ஊடகங்களும் பீகார்ல காங்கிரஸ் படுதோல்விங்கிறான், திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஊடகங்கள் முதற்கொண்டு படுதோல்விங்கிறான். எங்க காங்கிரஸ் படுதோல்வி? 4வது கட்சியா இருக்குங்க பீகார்ல. ஜேடியு இருக்கு, ராஷ்டிரிய ஜனதா தள் இருக்கு, பிஜேபி இருக்கு, அதுக்கப்புறம் தானே இந்த கட்சி வரும். 4வது கட்சியை போய் வந்து படுதோல்விங்கிறாங்களே. அப்ப இவங்க நோக்கம் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து அங்க வந்து அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கொண்டு போறது. அப்ப நாம காங்கிரஸை தூக்கி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, உண்மையை சொல்லணும் தானே.
இந்த போன 2024 தேர்தலுங்க, நம்ம பாராளுமன்ற தேர்தல்ல மோடி வந்து மைனாரிட்டி இழந்து மைனாரிட்டி அரசாங்கம் ஆயிட்டார்ல, 400 அப்படின்னு சொன்னது இன்னைக்கு அவுட் ஆகி கவர்மெண்ட் எல்லாத்தையும் இழந்து போய் வந்து 2 கட்சிகளுடைய இதுல தானே இருந்துட்டு இருக்கிறாங்க, மைனாரிட்டி அரசாங்கம் தானே. அதை இந்த ஊடகங்கள் இப்படி சொல்லிச்சா? இல்லையே. ஒரு 4 நாளைக்கு முன்னால இடைத்தேர்தல் நடந்ததுங்க. இடைத்தேர்தல்ல பாஜக தோல்வின்னு நீ எங்கேயாவது சொன்னியா? அது சொல்லியிருக்கணும் தானே. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல, ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி பயங்கரமா தோத்து போச்சு. அப்ப அத நீங்க பேசவே இல்லை. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டெபாசிட் காலியான இடம் கூட வந்து இன்னைக்கு இந்த இடைத்தேர்தல்கள் இருக்கு. அப்ப இவங்க வந்து பிஜேபி படுதோல்வின்னு இவர்கள் யாரும் வாய திறக்கல. இந்த ஊடகங்களை சொல்றேன். ஆனா 4வது கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே தோற்றுவிட்டது என்று சொன்னால் அது காங்கிரஸ் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காங்கிரஸ் தலைமை என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் இப்படிலாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு இப்படி பேசுறதற்கு வந்து அங்க வந்து அதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகள், ஆசீர்வாதங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கு. அப்ப இது மக்கள் மத்தியில இது சொல்லி ஆகணும். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்த தலைவர், நான் எங்களை பொறுத்த வரைக்கும் யோகேந்திர யாதவ் அவங்க லீடர்ஷிப்ல வந்து பெரிய அளவுக்கு ஆய்வு செய்யறாங்க. காங்கிரஸ் தலைவர் வந்து அங்க வந்து உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காரு. இங்க உள்ள காங்கிரஸ்காரங்க வந்து அதை பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக எடுத்துட்டு போகணும் தானே. இவர்கள் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்கன்னு சொன்னா வந்து எப்படின்னு தெரியல. குறைந்தபட்சம் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கு எதுக்கணுமா இல்லையா? இப்ப படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கு அதனால ஒரு நெரேட்டிவ வந்து ஒரு அதிமுக காரர், நான் யாருன்னு சொல்ல விரும்பல, இவர்கள் வந்து இனிமேலாவது மாற வேண்டும், இவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இந்த இப்படிப்பட்ட மோசமான நெரேட்டிவை ஊடகங்கள் மக்கள் மத்தியில என்ன வைக்கிறார்களோ அது வந்து இந்த கார்பரேட்டுகளுடைய நலனிலிருந்து கார்பரேட்டுகளினுடைய நலன்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மோடிக்கு ஆதரவாக. இப்ப நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி அந்த காலத்துல வந்து கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா இருந்ததுங்கிறது வேற விஷயம். ஆனா இன்றைக்கு காங்கிரஸுக்கும் அதை கார்பரேட்டுகள் விரும்பவில்லை. அதுதான் இன்னைக்கு நமக்கு தெரியுது. அப்போ இன்றைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் குடியுரிமையை காப்பாற்றணும்னா, குடிமை சமூகங்களை காப்பாற்றணும்னு சொன்னா இந்த SIR-ஐ எதிர்த்தாக வேண்டும். இன்றைக்கு உடனடியாக செய்ய வேண்டியது சந்திக்கிற அனைத்து மக்களிடமும் சென்று, ஐயா நீ உனக்கு தப்பும் தவறுமாவது ஃபில்லப் பண்ணி போடு 30 நாளைக்குள்ள. நீ 30 நாளைக்குள்ள ஃபில்லப் பண்ணலைன்னு சொன்னா உன்னுடைய சம்மரியில, அதாவது எந்த விதமான கேள்வியும் இல்லாம ரிஜெக்ட் பண்ணிடுவான். தப்பு தவறுமா இருந்தாலாவது நோட்டீஸ் அனுப்புவான். அப்படிங்கிறதா நான் வந்து இந்த காணொளி மூலமாக நான் மக்களுக்கு கேள்வி ஏதாவது வேண்டிக் கொள்வது, ஏதாவது உங்களை நம்பர் கண்டுபிடிக்க முடியலையா, பரவாயில்ல, ஃபில்லப் பண்ணி போடுங்கப்பா. அதாவது நான் வாக்கு போட மாட்டேன், வாக்கு போடுறதில்ல, அது இல்ல பிரச்சனை, வாக்கு போடுறது சம்பந்தம் இல்ல. நீ வந்து நடைபெணமா தான் இந்த இந்தியாவில் இருக்கணும், வந்து குடியுரிமை நீக்கியாச்சுங்கிற விஷயத்த அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் குறித்து தெளிவான, அழுத்தமான பல கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.